கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனங்களின் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மனவாளிக்கு ஒப்பாய் வைத்திருக்கிறார். அவருக்கென்று மனவாட்டிகளாய் வைத்திருக்கிறார். இங்கே இந்த வசனத்திலே சாலமோன் ராஜா சொல்கிறார், என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உதடுகளிலே எப்படி தேன் வரும்? உதடுகளிலே பாலும் தேனும் இருக்க வேண்டும் என்று தேவன் ஊழியக்காரர்களாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ஊழியக்காரர்களின் நாவுகள் அறிவுள்ள வார்த்தைகளை இறைக்கிறவைகளாய் காணப்பட வேண்டும். ஜனங்கள் அதை அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியே நம்முடைய நாவு தயையுள்ள போதகம் பண்ணுகிறவைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே தேனும் பாலும் நம்முடைய நாவின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்முடைய வஸ்திரங்களின் வாசனை என்று சொல்லும் பொழுது நம்முடைய சாட்சியை குறிக்கிறது. நம்முடைய சாட்சி சாத்தானை ஜெயிக்கிறதற்கு உதவுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியோ வாழ்ந்து, எப்படியோ ஊழியம் செய்து, எப்படியோ நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடலாம் என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய சாட்சியை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதன் வாசனை வீச வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு ஏற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறார். இங்கே ஒரு மறைவு, ஒரு அடைப்பு, ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு நீரூற்று, ஒரு கிணறு, ஒரு தோட்டம். ஹல்லேலூயா. இவையெல்லாம் நம்முடைய ஊழிய களங்களை குறிக்கிறது. நம்முடைய ஊழிய களங்கள் மறைவு கட்டப்பட்டவைகளாய் காணப்பட வேண்டும், முத்திரிக்கப்பட்டவைகளாய் காணப்பட வேண்டும், அடைக்கப்பட்ட தோட்டம் போல காணப்பட வேண்டும். ஏனென்றால் பிசாசானவன் நம்முடைய ஊழிய களங்களிலே நுழைந்து விடாதபடிக்கு நாம் அடைக்கப்பட்ட ஒரு ஊழிய களங்களை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அடைப்பில்லாத ஊழியம் செய்தால் சாத்தான் வந்து மேய்ந்து போடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தோட்டம் தேவனுக்கு பிரியமானவைகளை கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சாத்தான் தோட்டத்தை மேய்ந்து போனால் நம்முடைய தேவனுக்கு கனிகள் அங்கே கிடைக்காது. ஹல்லேலூயா. நாம் ஊழியம் செய்வதிலும் பிரயோஜனம் இருக்காது. ஆகவே நம்முடைய ஊழிய களங்களின் எல்லைகள் எப்பொழுதும் அடைக்கப்பட்டவைகளாகவும் மறைவு கட்டப்பட்டவைகளாகவும் முத்திரிக்கப்பட்டவைகளாகவும் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோண்டி செடிகளும் நலத செடிகளும் நலதும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடி மரங்களும் உடையவைகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்முடைய தோட்டத்தில் உள்ள ஆத்துமாக்களை குறிக்கிறவர்களாய் காணப்படுகிறது. நம்முடைய தோட்டத்திலே தேவனுக்கு பிரியமான உயர்ந்த தேவனுக்கு பிரியமான ஆத்துமாக்கள் உடையவைகளாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தோட்டத்திலே ஊழிய களங்களிலே தேவன் உலாவ வருவார். அப்பொழுது அவர் விரும்புகிற உயர்ந்த கனிகள் அங்கே காணப்பட வேண்டும், அருமையான கனிகள் காணப்பட வேண்டும். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தோட்டங்களுக்கு நீரூட்டும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா.
இங்கே நீரூற்று, இந்த தோட்டங்களுக்கு நீரூற்று வேண்டும், ஊழிய களங்களுக்கு நீரூற்று வேண்டும். ஜீவ தண்ணீரின் துறவு இயேசு கிறிஸ்து அங்கே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே காணப்பட வேண்டும். தோட்டங்களுக்கு நீரூட்டு என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நம்முடைய ஊழிய களங்களிலே காணப்பட வேண்டும். லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள், ஹல்லேலூயா, நம்முடைய ஊழிய களங்களை நாம் எவ்விதமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாடையை எழும்பு, தென்றலை வா, கந்த பிசின் வழியை என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஹல்லேலூயா. தென்றலை வா, வாடையை வீசு என்று சொல்லும் பொழுது இங்கே பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் நம்முடைய ஊழிய களங்களில் எப்போதும் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் என் நேசர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தோட்டத்துக்கு வந்து நம்முடைய ஊழிய களங்களிலே வந்து தமக்கு அருமையான கனிகளை புசிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே தனக்கு அருமையான கனிகளை, ஆத்துமாக்களை அவர் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவார். இன்றைக்கு நம்முடைய ஊழிய களங்கள் எப்படி இருக்கிறது என்று நாமே நம்முடைய ஊழியங்களை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய ஊழிய களங்களிலே பாதுகாப்பு காணப்படுகிறதா? நம்முடைய ஊழிய களங்களிலே அது ஆத்துமாக்கள் தேவனுக்கு பிரியமான உயர்ந்த தேவனுக்கு பிரியமான ஆத்துமாக்கள் காணப்படுகிறார்களா? ஹல்லேலூயா. உயர்ந்த என்று சொன்னால் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்கள், விலையேறப்பெற்ற முத்துக்கள் அங்கே இருக்கிறார்களா? தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் அங்கே காணப்பட வேண்டும். நீரூற்று, வாய்க்கால்கள், பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம், அனுதினமும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். அதற்காக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசைக்கருவிகளை போட்டு அங்கே எமோஷனலா ஆராதிக்கிறது அல்ல. உண்மையான பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் நம்முடைய ஊழிய களங்களிலே காணப்பட வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலோசனைகள் காணப்பட வேண்டும். பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரின் போதனைகள் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உயர்ந்த ரக ஆத்துமாக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஊழிய களங்களிலே காணப்படுவார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழியத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உலாவுவார். தனக்கு அவருடைய 2ஆம் வருகையிலே தனக்கு அருமையான ஆத்துமாக்களை அவர் தம்மிடத்தில் சேர்த்து கொள்வார். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் எத்தனை ஆத்துமாக்கள், இன்றைக்கு இயேசு வந்தார், எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள்? அல்லது நாம் நம்மை மட்டும் ஆயத்தப்படுத்தி விட்டு அவர்கள் எப்படியும் இருக்கட்டும், என்னுடைய கடமையை செய்து விட்டேன் என்று இருக்கிறோமா? தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் இதற்கு மிகவும் பொறுப்புள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்முடைய தேவன் நமக்கு தந்த தோட்டத்தில் உள்ள அருமையான ஆத்துமாக்களாகிய கனிகளை ஆயத்தப்படுத்துவோம். அதை தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. ஊழியர்களாகிய நாங்கள் கர்த்தாவே அறிவுள்ள வார்த்தைகளை, தயவுள்ள போதனைகளை செய்ய கிருபை தாருங்க. நற்சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய கிருபை தாருங்க. அப்படியே கர்த்தருடைய தோட்டத்தில் ஊழிய களங்கள் பாதுகாப்பாக இருக்க பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலோடு இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தோடு காணப்பட உதவி செய்வீராக. தேவன் விரும்புகிற உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களால், உயர்ந்த ரக ஆத்துமாக்களால் நிறைய கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய 2ஆம் வருகையில் எங்களுடைய ஊழிய களங்களில் உள்ள ஒவ்வொருவரும் நாங்களும் பங்குள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மத்தை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.